வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். பலத்தின் மேல் பலனடைந்து நான் ஏகுவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். சொல்லுங்க. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கானா தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறான். சொல்லுங்க. ஒருவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறான். நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுனால இப்படி சொல்லி சொல்லி பழக்கம், கோச்சிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஒருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படின்னா மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. வயசாச்சு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க. என் சபை பால் யாங்கிச்சோ சபை மாதிரி விரிவடையும் அப்படின்னீங்க அப்படியே ஆயிடும். தேயுது நீங்க அப்படியே ஆயிடும். கொஞ்சம் ஒரு இன்ச்சு மேலேயும் இல்லை கீழையும் இல்லை. அப்போ உங்க சிந்தனை மண்டலம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை நீங்க சிந்திக்கிறீங்களோ 24 மணி நேரமோ அந்த ஆளு தான் நீங்க. உங்களை பற்றி உயர்வா என்றீங்களா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க பார்த்து உங்களை நீங்க கண்ணாடியில் எப்படி பார்க்குறீங்க. பார்த்து போய் இன்னைக்கு கண்ணாடி பார்க்காத ஆள் யாரு? எல்லாரும் கண்ணாடியை பார்த்துட்டு தானே வந்தீங்க. பார்த்து எப்படி சரி பண்ணிக்கிட்டீங்களோ அதே போல உங்களை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த வேதம் என்னும் கண்ணாடி வழியாக உங்களை பார்த்து உங்களை நாளுக்கு நாள் நீங்க என்ன பண்ணணும்? அந்த சாயல், ஹல்லேலூயா, அவருடைய சாயல் உங்களை பார்க்கும் போதே அவருடைய சாயல் தெரியணும். ஆமென். அந்த சாயல் வர 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 அவருடைய பேச்சு, அவருடைய நடக்க, அவரை மாதிரியே பார்க்கறது, அவரை மாதிரியே சிந்திக்கிறது, அவரை மாதிரியே. பிரச்சனை வரும்பொழுது இந்த இடத்துல இயேசு இருந்தா என்ன சிந்திப்பாரு? இந்த பிரச்சனை இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவர் சொல்லுவார், உன்ன மாதிரி நான் கத்தினே இருக்க மாட்டேன்,
புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டேன், அமைதியா. அப்படியே ஆண்டவரே, அப்ப நானும் அமைதியா ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எப்படி சிந்திப்பார், அவர் எப்படி இருப்பார், அவர் எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்ன கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடுல ஒரு பெரிய சத்தியம், தி எவரெஸ்ட் ட்ரூத், இமாலய ட்ரூத் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலோசியர்ல இருக்கிற இந்த வசனம் தான். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெளியே இருந்தாங்க, அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க கூடயே இருந்து நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க அங்கெல்லாம் வந்தாரு. வேற வழி இல்லாம வந்தாரு. நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு. ஒரு நாள் எப்படியோ இப்படி சபைக்கு வந்துட்டீங்க. சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க முன்னாடி வாங்க அப்படின்னோடனே உங்க பக்கத்துல இருந்தார்ல பரிசுத்த ஆவியானவர், எழும்பு எழும்பு, இயேசுதான் உண்மையான ஆண்டவர் சொல்லி உங்களை கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. ரட்சிக்கப்பட்டீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த ஆவி, உள்ள இருக்கிற ஆவி, மனுஷன் செத்து போன ஆவி, எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த, செத்து போயிருந்த அந்த மனுஷன், உங்க உள்ளான மனுஷனுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, செத்து போயிடுச்சு. அந்த உள்ளான மனுஷன் செத்ததுனால தேவனோட பேச முடியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், போ போ, எழும்பு எழும்பு, முன்னாடி போ, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? இருளில் இருந்த உங்களை, இருளின் அந்தகாரத்தில் இருந்த உங்களை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் உங்களை தொப்புன்னு கொண்டு வந்து போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. இருள்ல இருந்த உங்களை, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருள்ல இருந்தீங்க, சாத்தானுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களை அறியாமலேயே. கொரிந்தியர்ல இருக்கு ஊமையான விக்கிரகங்கள், அது 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 உங்களை அப்படியே நடத்தி கொண்டு போச்சு. ஆனால் என்றைக்கு அது நடந்ததோ அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இதுதாங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல நடந்துச்சு பாருங்க, அதுதான் பெரிய அற்புதம். அந்த பெரிய அற்புதமே நடந்துச்சு. இப்ப நீங்க கேக்குறீங்களா அது நடக்காதா? அவ்வளவு பெரிய யுத்தத்திலிருந்து மீண்டு வந்தவங்க. இந்த சும்மா பிசாசு பயமுத்துறானே, இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வர மாட்டீங்களா? நிச்சயம் வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற சோதனையிலிருந்து வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பாடுகளிலிருந்து நீங்க வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எழும்ப போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆராதனாமா லேதரஹாஷியா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி உங்க ஆவியை நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க. ரீகலா சேபலஹா ராதனமா சியாகலமா ஷியாந்தரபா. உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்து விட்டது. உங்களுக்குள்ள வெளிச்சம் உதித்து விட்டது. ரீகலா சியாந்தரபா பாபா மஹாதரலமா ஷியாந்தரபா. ஹல்லேலூயா. மஹாஷியாந்தரமா மரதரலமா ஷியாந்தரமா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், சொல்லுங்க. நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீர்
வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற அல்ல, அவர் வேற அல்ல, நீங்களும் அவரும் ஒண்ணா பிளெண்ட் ஆயிட்டீங்க. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க சிந்தனை அவர் சிந்தனை அப்படி இல்லை. உங்க சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒன்னாயிடுச்சு. சொல்லுங்க, என் சிந்தனை என்னுடைய சிந்தனை அவருடைய சிந்தனையும் ஒன்னாயிருச்சு. ஹalleluya. என்னுடைய பார்வை அவருடைய பார்வை ஒன்னாயிடுச்சு. ஹalleluya. என்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாரோ அன்னைக்கு நீங்க வாழ தகுதி இல்ல. உங்களுக்கு நீங்க வாழ்றதுக்கு ரைட் இல்லை. சொல்லுங்க, இந்த உடம்புல 2 பேர் வாழ முடியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. இந்த உடம்புல 2 பேர் வாழ முடியுமா? ஒண்ணு நீ வாழு, இல்லைன்னா அவரை வாழ விடு. அவர் உள்ள வந்தாரே, உங்களுக்குள்ள வந்தாரு. எதுக்குங்க உள்ள வந்தாரு? ஒரு சிறை கைதி மாதிரி இருக்கிறதுக்கு வந்தாரா? அவர் மாட்டு உள்ள இருக்கட்டும், நான் என் வேலையை செய்யறேன் அப்படின்னு வந்தாரா? உன் விருப்பத்தை நீ செய்யறதுக்கு தான் இந்த உலகத்துல உன்னை வச்சாரா? அவர் உங்களுக்குள்ள வந்து அவர் வாழ்க்கையை உங்க மூலமா வாழ விரும்புகிறார். ஹalleluya. நீங்க இயேசு என்னைக்கு வந்துட்டாரோ நீங்க உங்க பிளானு உங்க திட்டம் எல்லாம் அவுட், உங்க விருப்பம் எல்லாம் அவுட். அவர் எனக்குள்ள வாழட்டும். ஹalleluya. அவர் எனக்குள்ள வாழும்போது அவரை நான் வாழ விடுங்க. அவரை வாழ விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவரை வாழ விடுங்க. அவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள்ள அசைகிறாராம். ஹalleluya. உங்களுக்குள்ள அவர் உலாவுகிறார். ஹalleluya. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், உங்களுக்குள்ள அவர் உலாவுகிறாரு. அப்படி உலாவி வந்து என் கண்ணை நிரப்புறாரு. ஹalleluya. கண்ணு தீர்க்க தரிசன கண்ணா மாறுது. ஹalleluya. என் கையை உயர்த்தும் போது அவருடைய வல்லமை வருது. ஹalleluya. வாழ்க்கை சிம்பிளா ஆயிடுதுங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களா வாழ முடியாது, சத்தியமா வாழ முடியாது. உபவாசம் இருந்தாலும் வாழ முடியாது. பூனை யானையா மாறணும்னு 40 நாள் உபவாசம் பண்ண முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரை உங்களுக்குள்ள இருந்து வாழ விடுவது. ஹalleluya. நீர் வளர்ந்தும் நான் குறைந்தும் ஒன்று மாத்திரம் என் ஆசையே. எப்போ இந்த சத்தியம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதோ, அந்த வயசுல எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே நான் சொன்னேன், நான் வாழ்ந்தது போதும், நான் செத்து போயிட்டேன், இனி நீர் எனக்குள்ள இருந்து வாழுங்க. ஹalleluya. அப்படி அவர் வாழ என்ன ஆயிடுது? ஊழியம் சுலபமாகி விடுகிறது, வாழ்க்கை சுலபமாகி விடுகிறது. அப்படி கோபம் வரும்போது அவர்கிட்ட கேட்குறேன், என்ன பண்ணணும்னு. அமைதியா இருந்தாரு, அமைதியா போயிடுறேன். மலை மாறி வர பிரச்சனை பனி மாறி போயிடுது. உங்களுக்குள்ள அதுக்கு தான் அவர் வந்து வாழுகிறார். ஹalleluya. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹalleluya. ஹalleluya. அவரை வாழ விடுங்க, அவரை வாழ விடுங்க. அவர் வந்து உங்களை வாழட்டும், உங்களை நிரப்பட்டும். ஆவியானவரால நிரப்பப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால நிரப்பப்பட உங்க சிந்தனை மண்டலம் ஆவியினால நிரப்பப்படுது. ஹalleluya. அப்படியே நீங்க வர 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 என்ன ஆயிடுது? உங்க யோசனை அவர் யோசனை வேற வேற இருக்காது. அவர் என்ன யோசிக்கிறாரோ அதையே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹalleluya. அவர் என்ன சிந்தனை பண்றாரோ அதையே நீங்க சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹalleluya. கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு இருக்கிறது. அப்ப என் சிந்தனை வேற இல்ல, அவர் சிந்தனை வேற இல்ல, ரெண்டும் ஒன்னா பிளெண்ட் ஆயிடுது. ஹalleluya. மனுஷீகமும் தெய்வீகமும் ஒன்றோடு ஒன்று பிளெண்ட் ஆகி உங்களுக்குள்ள கலந்து விட்டது. ஹalleluya. பாடுறீங்களா? என் உயிரான இயேசு பாடுறீங்களா? அப்படின்னா அர்த்தம்னா உங்க உயிரும் அவர் உயிரும் கலந்து விட்டது. ஹalleluya. உங்க ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்து விட்டது. என்னோட ஆசையெல்லாம் மறைஞ்சிருச்சு, அவர் வாழ்றார். ஹalleluya. போராட வேண்டிய பாவத்துல போராட வேண்டிய அவசியம் இல்லை.
இச்சையில போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு அவரை பார்க்க 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 குறைவுகள் எல்லாம் அப்படியே போயிடுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கண்ணை மாத்துங்க, அதை மாத்துங்க, இதை மாத்துங்க, இப்படி எல்லாம் ஜோம் பண்ணி ஆண்டவரே என் கையில ரிமோட்டை வச்சுட்டு என் கண்ணை இதை பார்க்குதே ஆண்டவரே என்னை மாத்துங்க அப்படின்னு சொல்ற பையா, ஏமாத்துற பையா. என்ன ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் போனோம். என்ன போனோம்? ஓ இந்த கண்ணு அவர் பார்க்குற கண்ணா, இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரா? என் கண்ணு அவருடைய கண்ணா, என் கண்மணி போல அவர் காப்பாரா? என் கண்ணு பின்னால் அவர் கண்ணு இருக்கா அப்படின்னு நீங்க சிந்தனை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா. அவர் பார்க்குற மாதிரி பார்வை மாற 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 நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அவரை அது போலவே மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க யாரையாவது ரசிச்சீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவன் நடிகரை ரசிக்கிறான், பார்த்தா அப்படியே பண்ணிடுறான், அவனை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறான், அவனை மாதிரியே பேசுறான், அவனை மாதிரியே டயலாக் பேசுறான். ஆனா இயேசுவை நீங்க எப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறீர்களோ ஒவ்வொரு நாளும் அப்படியே மாறிவிடுவீர்கள். ஆமென். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர், நான் அமர்ந்தால் நீர் அமருகிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர், நீர் வேறு நான் வேறல்ல, நாம் நீருவரும் ஒருவரானோம். இந்த வாழ்க்கைக்கு வாங்கன்னு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் ஊழியம் சுலபமாயிடுது, குடும்ப வாழ்க்கை சுலபமாயிடுது, எல்லாமே சுலபமாகிடுது. ஹல்லேலூயா. ஓடி 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 இதை தான் நாங்கள் எங்கள் செமினாரில் சொல்லி கொடுக்குறோம். அங்கே இங்கே அலைஞ்சிங்க, வாங்க வந்து அந்த செமினாரில் உட்காருங்க, சத்தியத்தை வாங்க. சொல்லுங்க, சத்தியத்தை வாங்க. அதுக்கு காசை செலவு பண்ணுங்க. எதுக்கோ காசை செலவு பண்றீங்க, எதுக்கோ ஓடுனீங்க. நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க. பஸ்ல ஏறினா பஸ்ல காசு கொடுத்து போகணும், ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயின்ல காசு கொடுத்து போகணும். ஆனா ஊழியம் அப்படின்னு வந்துட்டா பயங்கரமா யோசிப்பாங்க. சத்தியத்தை வாங்க, செலவு பண்ணுங்க. அங்க வந்தீங்கன்னா உங்க வார்த்தை அபிஷேகம் நீங்க கிடைக்கிற இதுக்கெல்லாம் அது கம்பேரிசனே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனா நீங்க அந்த இடத்துல வர்றதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும். அந்த இடத்துல சாப்பாடு உங்களுக்கு போடுறாங்க, நீங்க அதுக்கு பணம் கொடுக்கணும். அதுதான் இந்த செமினார் நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏலகிரி ஒவ்வொரு வருஷமும் போய், நடுவில் இந்த கொரோனா டைமில் மட்டும்தான் போகல. இது என்னாச்சு, நான் அந்த சபைகளுக்கு போய் ஜனங்களை பார்க்க ஐயோ ஜனங்க பரிதாபமாக இருக்கிறத, அவங்களுக்குள்ளே இருக்கிற அழைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு கண்டுபிடிக்கல. அதெல்லாம் பார்க்க என்ன வந்துச்சு? கோபம். சொல்லுங்க, என்ன வருது? கோபம். அந்த கோபமே ஊழியமாய் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாரம் இருக்கோ அதுவே ஊழியமாய் மாறி விடுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? என் ஊழியத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, எது உங்களை பாதிக்குது? இந்த நாட்டில் நடக்கிற காரியங்கள் உங்களை பாதிக்குதா? இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே, பிசாசு இப்படி பண்றானா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வேகம் வருது பாருங்க, அந்த வெறி, அதுவே உங்கள் ஊழியமாய் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் கடைசி நாள்ல நம்ம அப்படியே சும்மா இருக்கிற காலம் அல்லங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எழும்பலன்னா அந்த உலகத்துல என்னென்ன வருதோ அது உங்களுக்கும் வரும். உலகத்திலையும் வியாதி வரும், அதே வியாதி உங்களையும் தாக்கும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் நிறைவாகிய சரீரமாகி கிறிஸ்துவை போல வளர்ச்சி பெற்று தேறினவனாய் நீங்கள் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உலகத்துக்காரனுக்கு வர்றது ஒண்ணு கூட உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உலகத்துல என்னென்ன அநியாயம் நடக்குதுங்க. ரீசெண்டா கேள்விப்பட்டிருங்க, அமெரிக்கால சார்லி கிர்க் அப்படின்றவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் நியாயத்துக்கு நீதிக்கு பேசினாரு, வேதத்திலிருந்து பேசினாரு. அங்க நடக்கிற அநியாயங்கள், அபாஷன்
பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினாரு. ஏன் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போவாங்க, அவரை கேவலமா பேசுவாங்க. ஆனா கூட அவர் கவலையே பட மாட்டாரு. அபார்ஷன் பண்ணக்கூடாது, நினைச்சா அபார்ஷன் பண்ணிடுறது, இதெல்லாம் ரத்தம் சிந்துவது. அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அது குழந்தை கிடையாது, அது ஒரு ஃபீட்டஸ், அது ஒரு எம்பிரியோ, அவ்வளவுதான். அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அமெரிக்கால ஸ்கூல்ல பிள்ளைங்க, நீங்க எப்படி இருக்கணும், நீ ஆணா இருக்க விரும்புறியா இல்ல பெண்ணா இருக்க விரும்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா நீ உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படின்றாங்க. அதை பத்தி பேசாதீங்கன்றாங்க. எங்கேயோ அமெரிக்கால தான் நடக்குதுன்னு அப்படி நினைக்காதீங்க, நம்ம நாட்டில் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆபத்து வழியாக என்னென்ன காரியங்கள் ஸ்கூல்ல என்னென்னலாம் நடக்குது, போதை மருந்து பழக்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் உங்களுக்கு பிசாசின் மேல ஹல்லேலூயா ஒரு வெறி, ஒரு கோபம். எப்படி நீதியை நீ அழிக்க பார்க்கறியா, நான் அநீதிக்கு விரோதமாய் எழும்புவேன். ஹல்லேலூயா. அநீதி அநியாயக்காரத்துக்கு விரோதமாய் நான் எழும்புவேன் அப்படின்னு நீங்க எழும்பி போராடுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எங்கேயோ நடக்குதுன்னா அப்படி ஒரு அட்வான்டேஜ் எடுக்காதீங்க. நார்த் இந்தியால தானே நடக்குது அப்படின்னு அட்வான்டேஜ் எடுக்காதீங்க. இங்க வரத்துக்கு அது ரொம்ப நாள் ஆகாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, எங்கேயோ நடக்குதுன்னு நான் பார்க்காம இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஆவியானவரே நீதிக்காக நியாயத்துக்காக எழும்ப என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் பிள்ளைங்க ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, எதை விதைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் தேவ பாதுகாப்பு உங்க பிள்ளைகள் மேல இருக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பாதுகாப்புல வளர்றீங்களோ அப்படிதான் ஆவியானவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து அப்படியே அதை ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. அதை பாருங்க, அதற்கு விரோதமா எழும்பி போர் செய்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஊழியத்தை, இந்த செமினாரை நான் பண்ணும்பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது இந்த சபைகளில் இருக்க ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. நான் கிட்டத்தட்ட 12 வயசுலேயே என் ஊழியத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன ஊழியம்லாம் ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன ஊழியம், பாயை போடுறது, பெருக்கிறது, சுத்தம் பண்ணுறது, கழுவுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த செமினார் வரும்போது, சபைகளுக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணு, அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கண்டுபிடிச்சி அவங்க அதை அனல் மூட்டி எழுப்ப உதவியாயிரு. ஆமென். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறேன், அவங்களுக்குள்ள நான் வரங்களை வச்சிருக்கிறேன். அவங்க பார்க்கல, கிறிஸ்துவுக்குள் அவங்க யார் அப்படின்னு பார்க்கல, அதை பார்க்கறதுக்கு கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னேன்னு ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. வந்து ஒரு நாள் 2 நாள்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்காதவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ணுங்கன்னா அவங்கள பத்தி அப்படியே சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள்லாம் இல்லை, சாதாரண தீர்க்கதரிசி, சாதாரண மக்கள், படிக்காத மக்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், வல்லமைகள், ஆவியானவர் அனல் மூட்டி அதை ஃபேன் போட்டு எழுப்பி விடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பயிற்சி பெற்று இந்த சபை சரீரத்தின் அவயமா இருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு அவயமும் வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கண்ணு பார்க்கணும், கை வேலை செய்யணும், காலு போகணும். அந்த மாதிரி இந்த சபையில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் நீங்க உங்க ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி, என்ன செய்யணும்னு கண்டுபிடிச்சி எழும்பி நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த சபை இப்படி இருக்கவே இருக்காது. இது ஒரு ஆரோக்கிய சபையாய், ஹல்லேலூயா, வளருகிற சபையாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆரோக்கிய சபைனா என்னதுங்க? ஒரு ஆரோக்கிய சரீரம்னா என்னது? எனக்கு கண்ணு 2 நல்லா இருக்குங்க, பல்லு நல்லா இருக்குது, ஆனா என் இருதயம் மட்டும் ஓட்டையா இருக்கு. அது ஆரோக்கிய சபை தானே? என் கை கால்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா அந்த கிட்னி மட்டும்தான் வேலை செய்யல. அது ஆரோக்கிய சபையா? ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க வெளியே பார்க்குற ஒவ்வொரு அவயத்துக்கும், நகத்துக்கு கூட என்ன இருக்கு? ஒரு வேலை இருக்கு. இருக்கா இல்லையா?
நகத்துக்கு என்ன வேலை இருக்கு? சொறி வரும்போது தான் தெரியும், நகத்தை தேடுவோம். கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அப்போ அவருடைய சரீரத்தில் நீங்க என்ன அவயம், என்ன உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சபை மட 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 என்று வேகமாக எழும்ப ஆரம்பித்து விடும். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் இந்த செமினார் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணோம். சில காரணங்கள்லாம் நிறைய பேர் வர முடியல. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிளான் பண்ணுங்கள். அதுக்காக காசு சேர்த்து வைங்க. ஒரு 2500 நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த 2 நாள் நம்ம போயிட்டு 3 நாளைக்குள்ளே நம்ம போயிட்டு வருவதுக்கு 3 நாள் அங்கே இருக்கணும். வேறு வழியில் நீங்கள் எல்லாம் பிஸி ஆளுங்க. கலெக்டர் கூட அந்த மாதிரி பிஸியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு வேலை எனக்கு லீவு கொடுக்கல அப்படின்வாங்க. ஒருத்தங்க என்ன திரும்ப பண்ணாங்க, செமினாருக்கு போனாங்க, போயிட்டு லீவ் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு மேலே தாண்டிடுச்சு. வேலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, வரீங்களா இல்லையா அப்படின்னா, நான் எனக்கு இன்னும் முடியல செமினாருங்க. வேலையே போயிடுச்சுங்க, வேலையே போயிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் என்ன தெரியுமாச்சு, திரும்ப இன்னொரு வேலை கிடைச்சிது. 3 மடங்கு சம்பளத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிது. தேவன் யாருக்கும் கடனாளி அல்லங்க. சும்மா இந்த சாக்கு போக்கு சொல்றது, எனக்கு லீவ் இல்லை, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், என்னை விட்டுட்டு வர முடியாது. குழந்தைங்களை கூட தூக்கிட்டு வராங்க. அங்கே வாங்க, வந்து கண்டுபிடிங்க உங்க அழைப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாரும் அழைப்பை பெற்றிருக்கீங்க. அழைப்பு பெறாத ஆள் ஒருத்தர் கூட கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொருவரும் நீங்க வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய சரீரமாகிய சபையில ஏதோ ஒரு வேலைக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்க தலை மேல ஆண்டவர் ஒரு லைஃப் மிஷனை வச்சுட்டாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 4 நினைக்கிறேன். கொலோசியர் எங்க இருக்கு? யாத்ராகமம் லேவியராகமம் நடுவுல தானே? சரி, கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு சொல்லுங்க. அர்க்கிப்பை கண்டு உங்களை ஆண்டவர் கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி. பெறப்போகிற ஊழியமா பெற்ற ஊழியமா? அப்பனா என்ன அர்த்தம்? உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு லைஃப் பிளான, லைஃப் மிஷனை கச்சிதமா நீங்க எத்தனை நாள் உயிரோட இருக்க போறீங்களோ அந்த நாளுக்கு ஆண்டவர் வச்சிட்டாரு. அதை நீங்க பார்த்து, ஓ நான் கண்ணா, அப்ப நான் இதை பார்க்கணுமா, யாரெல்லாம் பார்க்க முடியாததை நான் பார்க்கணுமா அப்படின்னு அந்த கண்ணு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சபையில பிசாசு உள்ள நுழையவே முடியாது. நான் கையா, யாரெல்லாம் கேன்சர்ல வராங்களா, இந்த கையை வச்சு விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பேன், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விறுவிறுன்னு வேகமா வளர்ந்து இந்த சபையில ஒரு பிரான்ச் சர்ச் இல்லை, பல பிரான்ச் சர்ச்சுக்கு நீங்களே போய் நடத்துகிறவர்களாய் நீங்கள் மாற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? பிசாசு இதை மறைச்சிருவான். என்ன சொல்லுவான்? நீ ஒன்றும் கிடையாது, உனக்குள்ள ஒன்றும் இல்லை, நீ அவ்வளவா படிக்கல. ஆண்டவர் பயன்படுத்தின ஆளுங்களெல்லாம் பாருங்க, மீன் பிடித்த ஏழைகள். ஹல்லேலூயா. பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள்லாம் யாருன்னு பாருங்க, சாதாரணமா மீன் பிடிச்சவங்க தான் ஆண்டவர் பெரிய அப்போஸ்தலர்களாய் மாத்தினாரு. அவங்க வீட்டுக்கு போனால் என்ன ஸ்மெல் வரும்? மீன், கருவாடு ஸ்மெல் எல்லாம் வரும். ஆனால் கூட அவங்க வீட்டுக்குள்ளே போனார். உள்ளே போய் பேதுரு மாமி படுத்திருந்தா, போய் ஜுரத்தில் படுத்திருந்தா. உடனே ஆண்டவர் சொன்னார், ஜுரமே வெளியே போ,
உடனே அவள் எழும்பி கர்த்தருக்கு பணிவிடை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை சுகமாக்குறார்ல, எதுக்கு? கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று. அங்கேயே பார்த்தாரு, ஆண்டவரே நீங்க இங்கே இருந்துருங்க. சில பேர் விட்டீங்கன்னா ஆண்டவரை குத்தகைக்கு எடுத்த மாதிரி அவங்க வீட்டுக்கே வச்சுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணணும் ஆண்டவர். சில விசுவாசிகள் வந்து ஜோம் பண்ணும்போது ஐயோன்னு இருக்கும், வந்து அழுவாங்க, ஐயா என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஜோம் பண்ணுங்கன்னு. கல்யாணம் ஆகி போயிடும். திருப்பியும் வந்தோன்னா ஓன்னு அழுவாங்க. என்னம்மா இப்போ எதுக்குமா அழுவுறீங்க கேட்டா, என் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சியா அப்படின்னு அழுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவரும் படாத பாடுபடுறார். ஊழியக்காரங்க எங்க நேரத்தையும் நீங்க வீணாக்கி நீங்க எழும்ப வேண்டிய உங்களுடைய பொசிஷன், உங்க ஸ்தானத்துல எழும்பாம இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. ஆனால் இந்த வருஷத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை கண்டுபிடித்து, உங்களுக்குள்ள இருக்கிற ஊழியத்தை கண்டுபிடித்து, என்ன ஊழியத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் நீங்க பார்த்து எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விறு என்று உங்கள் அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கும். சொல்லுங்க, நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஒரு ஸ்பெஷல் கவனம் தேவை. நான் சொல்லிட்டேன், உங்க மேல ஒரு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சுட்டாரு, அதை நீங்க முடிக்காம கண்ணை மூட மாட்டீங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அந்த ஊழியத்தை பார்க்கறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா அந்த ஸ்டார்ட் பண்ண வேகத்திலேயே நிறுத்திட்டாங்க. நீங்க கூட நிறைய பேர் அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த ஸ்டார்ட் பண்ண வேகத்திலேயே நீங்க நிறுத்திட்டீங்க. சில பேர் பாதி தூரம் ஓடுறாங்க, கூட ஓடிட்டு வரவங்கள பார்க்குறாங்க, அவன் விழுந்தானேன்னு சொல்லி இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, நின்றுடுறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் கடைசி வரைக்கும் ஓடி அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிவதற்கு ஸ்பெஷல் கவனம், ஸ்பெஷல் அட்டென்ஷன். அந்த ஊழியத்தை ஒரு ஊழியம் முடிஞ்சோன்னே அடுத்த ஊழியத்தை கொடுப்பாரு. இங்கே போன்னு சொல்லுவார், இதை காட்டுவார், இதை நீ பண்ணுன்னு சொல்லுவார், இந்த திட்டத்தை நீ பண்ணுன்னு சொல்லுவார். ஒன்று ஒன்றா ஆண்டவர் சொல்லுவார். அதை நீங்கள் இங்கேருந்து அடுத்த 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 லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருங்க. ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. சில பேர் ஆரம்பத்தில் சொல்லுவீங்க, எனக்கு என்ன ஊழியம் தெரிலன்னு. நீங்கள் ஆரம்பத்தில் எல்லா ஊழியத்தையும் செய்யுங்க, ஜெப ஊழியம், அந்த ஊழியம். ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு அந்த தின் லைனை ஆண்டவர் காட்டுவார். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் கவனம் தேவை. சொல்லுங்கள், ஸ்பெஷல் கவனம். பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறீங்க, ரோட்டில் கூப்பிட்டு போகிறீங்க, டிராஃபிக்கு வண்டி கிண்டி வருது, எப்படி பிள்ளைங்களை நீங்கள் தேடுறீங்க, பையங்க பொண்ணுங்க பையங்கன்னு கையை பிடிச்சிக்கிறீங்களா? அப்போது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு தானே உங்களுக்கு, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, ஊழியத்தின் மேலே ஸ்பெஷல் கவனம் தேவை. அதை மேலேயே கண்ணை வைங்க. மற்றது எல்லாம் உங்கள் பின்னால் தானாக தேடி வரும். நீங்கள் இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு எல்லாம் மளிகை லிஸ்ட்டுலாம் ஆண்டவர்கிட்ட காட்டுறீங்களே, அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணாமலேயே வருமா? ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் எதையுமே கேட்கறது இல்லை, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய வீட்டில் இருப்பேன். நாங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம். அங்கே போனால் யாரையுமே எனக்கு தெரியாது. அங்கே ஒவ்வொரு நாளும் நான் இரவில் நிறைய அழுதுருக்கிறேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. அப்போது அந்த அறிவு இருந்துச்சு, என்னை பயன்படுத்துங்க, இங்கே யாருமே தெரியாது, பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாள் நான் அழுதுருக்கிறேன். அந்த இடத்துல நைட்டெல்லாம் அழுவேன். யாருமே எங்களுக்கு தெரியலையே, ஒரு காரணத்தினால அந்த ஊருக்கு போனோம், யாருமே எனக்கு தெரியலையே ஆண்டவர் இங்கே யாருன்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல ஊழியத்தை தொடங்கும்படி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் நடத்துகிறோம். அங்கே எப்படி வராங்க எனக்கு தெரியல, எவ்வளோ தூரத்துலேருந்து ஜனங்க வராங்க, அது எப்படி வராங்கன்னு எனக்கு தெரியலங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சாருன்னா அவன் இருக்கிற இடத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
இந்த 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 ஊர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சபைதான். ஹல்லேலூயா. இந்த ஊர் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு காரணம் இந்த சபைதான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆரம்பத்துல அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் போக போக தான் ஆண்டவர் ரீசெண்டாக, நான் முழு நேர ஊழியக்காரனும் கிடையாது, ரீசெண்டாக தான் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், பேரை கொடுத்தாரு. இது வரைக்கும் நான் பேரை கேட்டதும் இல்லை, ஊழியத்துக்கு என்ன பேருன்னு கேட்டதும் இல்லை. கேட்டதான் கொடுத்துருப்பாரு, ஆனால் அது என் மைண்டில் இல்லைங்க, அது எனக்கு அடையாளம் இல்லை. சில பேர் என்ன ஆயிட்டாங்க, அந்த ஊழியம் அப்படின்னா அந்த ஊழியத்தில் அது மேலேயே கண்ணை வச்சுட்டாங்க. நீங்கள் அகில உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்ன இருப்பீங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகள்னா என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வகையில சொல்ல போனா இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படிதான் ஆண்டவர் அழைச்சாரு. அதனால தான் நான் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, எல்லாரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எல்லா சபைகளும் தேவனுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக நீங்கள் எழும்பும்படியாக, பூரண புருஷனாய் நீங்கள் எழும்பும்படியாக, கிறிஸ்துவுக்குள் எந்த மனுஷனும் தேறினவனாய் இருக்கும்படியாக இந்த சத்தியத்தை சொல்லு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில பிரசங்கம் பண்ணும்போது உனக்குள்ள அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்றதை விட உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால இதுல இருந்து நீ வெளியே வர முடியும். உனக்குள்ள ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்வார். அதனால இந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். அப்படி சொல்லி பாருங்க, ஜனங்கள் தங்களுடைய நிலையை அறிந்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் தேறினவனாக கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக. ஸ்பெஷல் கவனம் தேவை. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, யாராவது ஊழியத்தை விட்டு இருந்தீங்கன்னா திரும்ப அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு ஆவியானவர் அதை இனாகரேட் பண்ணி உங்களை ஆரம்பிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன ஊழியம் பெண்களா ஒரு வேளை கூடி ஜோம் பண்ணியிருப்பீங்க, அதை விட்டுருப்பீங்க. எழும்புங்க, தெபோராக்களா எழும்புங்கள். ஹல்லேலூயா. தெபோராவை படிச்சு பார்த்துருக்கிறீங்களா? தெபோரா படிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எங்க இருக்கிறாங்க அவங்க? புதிய ஏற்பாட்டு கடைசியில தானே. நியாயாதிபதிகள் எங்கேயாவது பெண்கள் போய் யுத்தம் செஞ்சிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னாங்க. இப்பவே அந்த மாதிரி. அப்ப அந்த காலத்துல நினைச்சு பாருங்க, எல்லாம் இருந்துச்சுங்க. அந்த அம்மா தெபோரா, நான் எழும்பலனா கிராமங்கள் பாழாய் போயிடும். அவள் எழும்புனா பாருங்க. ஹல்லேலூயா. தெபோராள் எழும்பி யுத்தங்களை நடப்பித்தாள். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அபிஷேகம், இந்த மாதிரி ஒரு தைரியம் இந்த பெண்களுக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ ஐயோ, இப்படி இருக்கவே நீங்க மாட்டீங்க. அவர் சொன்னா, பாராக்கு கூப்பிட்டு சொன்னா, கர்த்தர் உன் கூட இருப்பாரு, கர்த்தர் உனக்கு முன்பதாக போவாரு, நீ போய் எல்லா எதிரிகளையும் நீ அழிப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதிரிகளை அழிக்கும்படியாக ஆவியானவர் உங்க மேல அபிஷேகம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேல ஆவியானவர் அழைப்பு வச்சதுக்கு எதுக்காக? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அபிவிருத்தி பண்ணும்படியாக, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை கர்த்தர் அபிவிருத்தி பண்ணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் பிரசங்கமே இன்னும் ஆரம்பிக்கல, உங்களோட பேசிக்கிட்டே இருந்த நேரம் ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சபையில் நான் வந்து 1 மணி நேரம் அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் செமினாருக்கு வரணும். வந்தால் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கேட்க முடியும். வேறு வழி இல்லை. நம்ம இங்கேருந்து அடுத்த சபைக்கு நம்ம போனோம். நீங்கள் இனிமேல் எப்போ வருவீங்கன்னு தெரியாது. நடுவில் அப்போஸ்தலர் நாங்கள் பவுலே வந்தால் கூட நீங்கள் வரமாட்டீங்க. எனக்கு வேலை இருக்குன்னுவீங்க. ஓகே, ஸோ சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு. கடைசி நாட்களில் சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி பஞ்சமான காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை வாங்க. ஓகே, ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு என் தலை மேலே நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன், தலையில் கையை வச்சு நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோன்னு, அன்றைக்கே கர்த்தர் நான் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் எனக்கு வச்சிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா.
அதை நீங்க பார்த்து அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். உங்க ஊழியத்தை நான் செய்ய முடியாது, என் ஊழியத்தை நீங்க செய்ய முடியாது. என் ஊழியத்தை நான் செய்யணும், உங்க ஊழியத்தை நீங்க செய்யணும். இப்படி நீங்க செய்ய 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 அவருடைய அவயங்கள் எல்லாம் ஆரோக்கியமா வேலை செய்ய 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 ஏன் உலகம் இந்த சபைக்குள்ள, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த சபைக்குள்ள வந்து கர்த்தருடைய மகிமையை காண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் காண்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை காணும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற காலம் இது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமை வெளிப்படுத்துகிற நேரம் இது. உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், தான் வேலையை செய்ய அழைச்சிருக்கிறார். வேதத்துல பாருங்க, ஆண்டவர் அழைச்ச ஒரு காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தாவீதை ஆண்டவர் எப்படி அழைச்சாரு? 1 சாமுவேல் 17ஆம் அத்தியாயத்துல நீங்க போய் வாசித்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது நிறைய இருக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல சவுல நிமித்தம் ஆண்டவர் துக்கப்பட்டு என்ன சொல்றாரு சாமுவேல் கிட்ட, நீ போய் ஈசாயின் குமாரன் 16ஆம் அதிகாரத்தில் ஈசாயின் குமாரன்ல ஒருவனை என் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு, அவனில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? தைல கொம்பை எடுத்து கூட்டிட்டு போறாரு. யார? சாமுவேல் எங்க கூட்டிட்டு போறாரு? ஈசாய், பெத்லகேம் ஈசாய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் நின்னு ஈசாய் பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லு, அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? அவங்கள ஒருவனை கர்த்தர் ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து கொண்டார், நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஃபர்ஸ்ட் பையனை கூட்டிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் பையன் பேரு எலியாப். சொல்லுங்க, எலியாப். எலியாபை பார்த்த உடனே நல்ல புயபலம், பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கான். நல்ல மேல பார்க்கும்போது நல்ல கட்டுக்கோப்பா இருக்கான். சாமுவேல் நினைச்சாரு, இவரை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்க போறாருன்னு தைல கொம்பை எடுத்தாரு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, இவனை அல்ல, இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் நீ முகத்தை பார்ப்ப, ஆனா நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஸ்பெஷலான ஆளுங்க. ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆளுங்க. ஆண்டவர் இந்த இந்த இதை சொல்லுவாங்கல்ல, ஜாப் எடுக்கும்போது, வேலை செய்யும் பொழுது, வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன நீ படிச்சிருக்கிற, உனக்கு எத்தனை வருஷம் இருக்கு, இதெல்லாம் கேட்பாங்க நீங்க வேலைக்கு போனீங்கன்னா. ஆனா ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமா செலக்ட் பண்ணுவாரு? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கக்கூடாது, உன் மூளையே வேலை செய்யக்கூடாது. ஏன்னா பிஇ படிச்சிருக்கிறேன், தியாலஜி படிச்சிருக்கிறேன், இரு கொஞ்ச நேரம் இரு. இந்த படிக்காத ஆளு அதுதான் என்ன பண்ணும், நான் என்ன சொன்னாலும் நம்பும். இந்த படிச்ச ஆளுங்க இருக்காங்க பாருங்க, அது இதை குறிக்கும், அது அதை குறிக்கிறது, அந்த தலை இதை குறிக்கிறது. ஐயோ, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லைங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குறது சிம்பிளான ஆளு. குருடன் சொன்னான்ல, இப்போ இவ்வளவு நேரம் எனக்கு கண்ணு தெரியல, இப்ப எனக்கு தெரியுது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தாங்க சிம்பிளான ஆண்டவர். சிம்பிளா மீன் பிடிச்சிருந்த ஆளு, மீன் நல்லா பிடிப்பியா, யூ ஆர் செலக்டட், கூட்டிட்டு போயிட்டாரு. ஆடு நல்லா மேய்ப்பியா, யூ ஆர் செலக்டட், வா. பாக்குறாரு எலியாப, நல்லா இருக்கிறான், ஆண்டவர் நோன்னு சொன்னாரு. அடுத்தது அமினதாப், அவனையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் சம்மாவை கூப்பிட்டாரு, சம்மாவும் சும்மா போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாரு. 7 குமாரனையும் கொண்டு வந்து ஈசாய் நிறுத்தி முன்னாடி நிறுத்தினாரு. எல்லாரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப சாமுவேலுக்கே சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ உன் குமாரர்கள் இவ்வளவுதானா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் பொய்யா போயிடுச்சோ, இவனுக்கு என்ன பண்ண போறானுங்களே தெரியலன்னு பயமும் வந்துருச்சு சாமுவேலுக்கு. ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தார், சவுல் என்ன கொன்னுடுவான்னு. உன் குமாரர் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அப்பாக்கே ஞாபகம் வருதுங்க, என் பையன் ஒருத்தன் 8வது பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீங்க உண்மையா இந்த பெற்றோர்கள் சொல்லுங்க,
யாராவது இந்த சின்ன பையனை விட்டுட்டு உங்க வீட்டில் விருந்து வைப்பீங்களா? எப்பவுமே உங்க வீட்டில் கடை குட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? 2 பீஸ் எடுத்து தானே வைப்பீங்க. ஆனா இந்த அப்பா மறந்துட்டாங்க. இந்த உலக அப்பா மறந்தா கூட அவர் மறக்கலைங்க. அந்த 2 கண்ணு அவனை பார்த்தது. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த கண்ணு அவனை பார்த்தது. அந்த 2 கண்ணு தான் என்னையும் உங்களையும் பார்த்து இந்த உலகத்துல கொண்டு வந்து அவருடைய ராஜாவின் அபிஷேகத்தை உங்க மேலையும் எங்க மேலையும் போட்டிருக்கிறார். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனராகிய உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு படிப்பே வராது, எதுவுமே வராது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னேன். நீங்க தாங்க ஆண்டவருக்கு தேவை. நீங்க தான் ரைட் கேண்டிடேட் ஆண்டவருக்கு. அப்புறம் கேட்ட உடனே, ஆமா ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய இருதயம் எப்பொழுதுமே பாசமுள்ள இருதயம். ஏதோ அவன் பண்ணிட்டு இருக்கிறான், கர்த்தருக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், வனாந்தரத்துல அழுதுகிட்டு இருக்கான். ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்த்தாரு. நீங்க வனாந்தரத்துல இருக்கும்பொழுது, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்தாரு. நீங்க அழுததை பார்த்தாரு, உங்க கண்ணீர் ஆண்டவர் பார்த்தாரு. அதனாலதான் நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம். மற்றபடி வேற எந்த தகுதியுமே கிடையாது. நீங்க ஒரு பெரிய ஆளோ இன்னும் அப்படி ஒரு தகுதி கிடையாது. கர்த்தர் உங்களை பார்த்து செலக்ட் பண்ணாரு. உடனே எனக்கு அந்த வசனம் தான் ரொம்ப பிடிச்சது. அதை வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனம் சொல்லுங்க, படிங்க. போதும் பாருங்க. அவன் சொன்ன, சாமுவேல் சொன்னான், ஆள் அனுப்பி, சொல்லுங்க எல்லாருமே, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு ஆளை அனுப்பி உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இல்லைன்னா நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காக யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. அப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய அழைப்பு மகா பெரியதுங்க. உங்களை அழைச்ச விதம் மகா பெரியது. பலவீனமா இருந்த என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 வயசு வரைக்கும் எனக்கு ஆஸ்துமா நோய் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டல், அப்பெல்லாம் வீடு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். எங்க அப்பாவுக்கு போலியோ அட்டாக் வர என்னை தூக்கி கொண்டு போய் சுமந்து அந்த ஆஸ்பத்திரி ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருவார். ஆனால் பலவீனமான என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த ஆஸ்துமா வியாதியிலிருந்து கர்த்தரை சுகப்படுத்தினார். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது, உங்க மேல அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அழைச்சார்னா அழைச்சது தாங்க. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஒருவேளை நீங்க அழைப்பை விட்டு நீங்க எங்கேயும் போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் திரும்ப உங்களை கொண்டு வர விரும்புகிறார். யோனாவை பாருங்க, ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினைவுக்கு போக சொன்னார். எங்க போனா? தர்ஷீஷுக்கு போனான். அவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்துல இருந்து போயிட்டாங்க. என்ன ஆச்சு? சமுத்திரமே கொந்தளித்ததான். நீங்க மாத்திரம் உங்க அழைப்புல இருந்து நீங்க விலகி போனீங்கன்னா பாப்பா, சமுத்திரமே கொந்தளிக்கும். அவன் உள்ள போன கப்பல் பயங்கரமா மூவ் ஆகுது. அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, நீ யாரு, எந்த ஊரு, எங்கிருந்து வந்த? நீங்க மட்டும் அழைப்பை விட்டு போனீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க. சரக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. ஒரு மனுஷன் நீங்க அழைப்புல நடக்கல அப்படின்னா குடும்பத்துல நிறைய லாஸ் வரும். ஆனா ஆப்போசிட்டா சொல்றேன், நீங்க மாத்திரம் அழைப்புல நீங்க நடந்தீங்கன்னா பாப்பா அந்த குடும்பமே ஆசீர்வாதமாய் மாறிவிடும்.
உங்கள் சந்ததியே ஆசீர்வாதமாய் மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? தூக்கி போட்டாங்க, கடல்லாம் போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டாங்க. அவன் சொன்னான், சாமி என்னையும் தூக்கி போட்டுருங்க. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவனே சாபமா மாறிட்டாங்க. நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவர்கள். எல்லாம் போச்சு, எல்லாம் லாஸ் ஆச்சு, சமுத்திரமே கொந்தளித்தது. ஆண்டவர் ஒரு மீனை வச்சிருந்தாரு. அந்த மீனுக்குள்ள போய் எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள். நீங்க மாத்திரம் அந்த ஊழியம், கர்த்தர் வச்ச ஊழியத்தை, கர்த்தர் வச்ச அழைப்பை விட்டு போய் பாருங்க. இந்த மாதிரி தான் உள்ள போய் மீன் நல்ல ஆசிட் வாஷ், உள்ள போய் ஆசிட் வாஷ் பண்ணி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிட்டான் யோனா. 3ஆவது நாள் வெளியே வந்து கக்குச்சு. அப்புறம் போனான். போய் என்ன பண்றான் சொல்றான். அவன் சொன்ன உடனே பாருங்க, எனக்கு பைபிள்ல இந்த யோனாவை போல கர்த்தர் மனுஷனை பயன்படுத்தின நான் பார்த்ததே இல்லை. ஊரெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க. ராஜா சொல்லிட்டாரு, நம்மளும் ரொட்டி உடுத்தி உபவாசம் இருப்போம், ஆடு மாடு கூட தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே இவன் சொல்றான், ஊழியக்காரன் யோனா சொல்றான், நீ ஆண்டவர் சொல்ற நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. நீர் மனஸ்தாபப்பட்டு நீ மனம் மாறுகிற ஆண்டவர், நீ மாத்தி பேசுவீரு, நீங்க எங்க அழிக்க போறீங்க? இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதிங்க. அவன் என்ன சொல்றான், ஒருத்தரையும் விட்டுறாதீங்க, அழிச்சிருங்கன்றான் தீர்க்கதரிசி. ஆனா அந்த யோனாவை கர்த்தர் பயன்படுத்தி அந்த ஊரே ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு தான் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க பட்டணத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஒரு ஆள் போதும், நீங்க எழும்பி ஆள்வருடைய அழைப்புல நீங்க நின்னீங்கன்னா உங்க குடும்பமே பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. எஸ்தர், அனாதை பெண்ணு எஸ்தர், யாரும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது. ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. போய் பட்டத்து ராணியா மாறினா. தன் யூத குலம் அழிக்காதபடி எழும்பி, அவர்களுக்காக எழும்பி ஆண்டவர் எஸ்தரை பயன்படுத்துறார். அதுபோல உங்க ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும். பேதுரு பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தான். சொன்னா, அவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. வார்த்தையின்படி வலைய போடுறேன். என் வாழ்க்கையில ஃபெயிலியர் தான், நான் எதை எடுத்தாலும் தோல்விதான். ஆனா உங்க வார்த்தையின்படி வலைய போடுறேன், வலை கிழியத்தக்கதாக மீன் வருது. ஆமே. இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்த உடனே பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்னான், பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு. அவர் மாத்திரம், சரிப்பா நீ சொல்லிட்ட, நான் போயிடுறேன் அப்படி போயிருந்தா பேதுரு நிலைமை என்ன இருக்கும்? உங்களையும் என்னையும் பொறுத்து கொண்ட ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அழைப்பு உங்க மேல, தலை மேல இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் எழும்பி நிக்கலாமா? இந்த அழைப்பு உங்க மேல இருக்கு. இந்த அழைப்பை நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கண்டுபிடிச்சா இந்த அழைப்பை நீங்க அபிவிருத்தி பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் சொல்ல போறீங்க, என்னை அழைச்சவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. தாயின் கருவில் கர்ப்பத்தில் இருக்கும் முன்னே என்னை நீங்க தெரிந்து கொண்டீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீங்க, அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் இருக்கு, தோல்விகள் இருக்கு, ஆனாலும் நீர் என்னை தெரிந்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாற்றும்படியாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு இப்போ ஸ்கேர்சிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? பரலோகத்துல வேலை ஆட்கள் தேவை. அவருக்கு வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யறவங்க, அவங்க அழைப்பை பார்த்து நிறைவேற்றுகிறவர்கள் தேவை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீங்க என்ன ஊழியம் வச்சிருக்கிறீங்களோ, என்ன வேலை வச்சிருக்கிறீங்களோ, அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன், அதை நான் பார்ப்பேன், அந்த அழைப்பை கண்டுபிடிப்பேன். சொல்லுங்க, அந்த அழைப்பை கண்டுபிடிப்பேன் ஆண்டவரே. நீங்க என்ன வேலை வச்சிருக்கிறீங்களோ அந்த அழைப்பை நான் கண்டுபிடிப்பேன். இந்த சபையில என்ன நீங்க என்ன உறுப்பா வச்சிருக்கிறீங்களோ, அவயமா வச்சிருக்கிறோமோ, அதை நான் கண்டுபிடிப்பேன் ஆண்டவரே. அலுவல் இல்லாத அவயங்கள் இல்லை. ஹல்லேலூயா. வேலை இல்லாத ஒரு அவயம் கூட கிடையாது.
அந்த 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 அவயம் வேலை செய்யலைன்னா படாத பாடுபடும். உங்க சரீரத்துல ஒரு உறுப்பு வேலை செய்யலைன்னா அது படாத பாடுபடும். அதன் மூலமா மற்ற அவயமும் படாத பாடுபடும். ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் மற்ற அவயங்களும் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சரீரத்துல ஒரு வலி வந்தா மற்றவங்களும் அவரோடு சேர்ந்து துக்கப்படுறாங்க. இதுதாங்க நம்ம ஒவ்வொருவரும் அவயங்களா இருக்கிறோம். கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, என் அழைப்பை நிறைவேற்றி முடிக்க, என் அழைப்பை கண்டுபிடிக்க அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தவரே அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை பேசிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க மேல வந்திருக்கிற அழைப்பு மகா பெரிய அழைப்பு, மகா மேன்மையான அழைப்பு. ரிபலதரா லேபதரஹா ஷியாம்தர மலஹத்தரலபா. கருவிலே உன்னை அழிக்க பார்த்தான் பிசாசு, கருவிலே உன்னை அழிக்க பார்த்தான். ஆனால் இன்றைய வரை உன்னை காப்பாற்றி வருகிறது அவருடைய அழைப்பு, அவருடைய வேலை. ஓரஹா ஷம்தரபா ஓரிபலதர். உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறதுனால, ஊழியம் இருக்கிறதுனால கர்த்தர் இன்றைக்கு வரை உன்னை காப்பாற்றி வருகிறார். மாலதரா சேபா. எத்தனையோ ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சா, ஆனா கர்த்தர் உன்னை பாதுகாத்து இம்மட்டும் உன்னை நடத்தி வருகிறார். மேலதரலபா ஷம்தரபா ரடலலபா ஷியாம்தரபா. உன் அழைப்புல எழும்பு. ரீபலா சியா ரேதனஹாஷி. அதற்கேற்ற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ நாடுகளை விடுவிக்க வேண்டியவர்கள். உன் அக்கப்பக்க வீட்டாரை பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. ராலா ரேபலா ஷியாம்தரபா. எல்லா பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம், எல்லா பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம். Fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire. ரலலா ஷதரலபா ஷியா ரபா. எல்லா கட்டுகளை உடைப்பாய், எல்லா கட்டுகளை நீ உடைப்பாய். ஷேகே ரா. எல்லா வியாதிகளை நீ சுகமாக்குவாய். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வியாதிகளை சுகமாக்குகிற அபிஷேகம். ரபலா ஷியாம்தரபா லேபலபா ஷியாம்தரபா லேதனா சியாம்தரபா கா ஓரஹா ஷேகே ரஹே ரா. ராஜாவின் அபிஷேகம், ராஜாவின் கயபம்பீரம் உனக்குள்ள இருக்கிறது. நீ சாதாரண ஆள் அல்ல, அவரால் முத்திரை போடப்பட்டவள், அவரால் முத்திரை போடப்பட்டவள். ராபலா ராபலா ஷியாத்தலபா ஓரியாம்தரபா. அவருடைய கருத்திலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பிசாசும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன் ஊழியத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஓ ராபா ஷியா. பல மடங்கு அபிஷேகத்தோடு எழும்பு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது, உனக்குள்ள இருக்கிற ஆற்றல் பெரியது, உனக்குள்ள இருக்கிற மகிமை பெரியது. Fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost. ரபா சாந்தரபா ரகா. என்னெல்லாம் தடுத்து நிறுத்துகிறதோ அந்த ஆவிகள் இப்பொழுது விலகுகிறது.
எல்லா தடைகள் உடைகிறது. எழும்ப முடியாமல் இருக்கிற தடைகள் உடைகிறது. வல்லமையா பிரகாசிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் உடைகிறது. மக்கரலஹா ரபலஹாஷியா, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஃபோஷலசியா, கர்த்தருடைய மகிமை ஷகதரலபா ஓரபா ஷம்தரபா ரெபலஹசியம்தரபா ரபலஹம்தரமமா மஹத்தரலபா ஷியாத்தரலபா ஓரிபலஹசியம்தரமா கத்தர. விட்ட ஊழியத்தை தொடர்ந்து நீ செய்ய ஆரம்பி. ஓரஹாஷியம்தர, கைகளை உயர்த்தி. யாரெல்லாம் விட்டு போனீங்களா ஊழியத்தை, நான் தொடர்ந்து நான் செய்வேன். என் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்ப்பேன். எனக்குள்ள இருக்கிற வரங்கள், அழைப்புகளை நான் பார்ப்பேன். எத்தனையோ ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மஹாஷியா ரெஹே தரலமாஷியம்தரபா ரெஹே. சவுல் கழுதையை தேடி போனா, நான் ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ கழுதையை தேடுற நேரம் இல்லை. ஓரஹாஷிய, கட்டுகளோடு இருக்கிற ஜனங்கள் வெளியே இருக்கிறார்கள். ஓ, பிசாசின் கட்டுகள்லையும் பலவிதமான போராட்டங்கள்லையும் வியாதிகளிலும் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஓ, அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கும்படியாக, எல்லா கட்டுகளை நீ அறுக்கும்படியாக உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது எல்லா கட்டுகளையும் முறிக்கும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியது. சாத்தான் உனக்கு விரோதமா எழும்பி போராடி கொண்டிருக்கிறார். ஆனா உன் மேல இருக்கிற ஆவியானவர் அவனை காட்டிலும் பல மடங்கு பெரிய ஆவியானவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னோடு இருக்கிறவர் அதிகம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ராதனஹா சியாப்பரவலபா ஷியாந்தரபா மக்கத்தரலபாக்கா. உன் ஸ்தானத்துல வந்துவிடு. ஓ ரஹாஷ், இதுவரை இல்லாத அளவு தெய்வீக வல்லமையோடு தெய்வீக அபிஷேகத்தோடு நீங்கள் எழும்ப போகிறீர்கள். மலஹசியந்தரமா ஷிக்கே. கர்த்தர் வாயில என் சொல்றாரு, என் வார்த்தையை நான் வைக்கிறேன். நீ என்னுடைய வாயா இருப்பா. நீ என்னுடைய வாயா இருப்பா. இனி என்னுடைய வாயா இருப்பாய். ஓ ரஹசந்தரபா ஷேக்கே ரபலஹசியந்தரபா கலசியந்தரபா மஹாஷியாப்தரலபா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இனியும் நீங்கள் மறைந்திருக்க போகிறதில்ல. நீங்கள் வெளிச்சமாய் மாறுவீர்கள். இந்த இடத்துக்கே வெளிச்சமாய். ஓ ரபாஷியாம்தரபலகதரலபாஷியா. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெறுவீர்கள். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்தானங்கள் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளும். உங்களை விட பல மடங்கு வேகமாய் உங்கள் பிள்ளைகள் எழும்புவார்கள். உங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ரஹாஷியா ரேபா லகதரலபாஷியாம் தரபா லேதா நஹாசியா லெஹே ரெஹே ஷிகே ரஹாதரலபா ஓர்ஹாந்தரபா. எல்லா கணவன் மேல மனைவி மேல ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறீர்கள். மேலதர ஹாஷியா ரெஹே. குடும்பமாய் நீங்கள் உழைக்க போகிறீர்கள். குடும்பமாய் நீங்கள் வேலை செய்ய போகிறீர்கள். அது எந்த பிசாசு தடுத்து நிறுத்த முடியாது. அது எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. ஷிகே சியாத்தரலபாக்கா மலதரலமா ஷாந்தரமா ரெஹே தரலமா ஷியாந்தரமா மாமா மலதரலமா ஷியாந்தரமாக்கா ரேகாத்தரல. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, சிறு பிள்ளை என்று சொல்லாதே. உன் வாயோடு நான் இருந்து நான் பேசுவேன். உன் வாயோடு நான் பேசுவேன். கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் வெண்கல அலங்கமாக்குவேன். இரும்பு தூணாய் நீ மாறுவாய். உரம் பெறுவாய். இரும்பு தூணாய் நீ மாறுவாய். ஏது வந்து உன்னை மோதுகிறதோ அதுதான் அழிக்கப்படும். எந்த பிசாசு உன்னை மோதினாலும் அழிந்து போவான். ஆனால் நீயோ இரும்பு தூணாய் வெண்கல அலங்கமாய் நீ எனக்கு முன்பதாக எழும்பி நிற்பாய். நானே உன் அடைக்கலம் கோட்டை. நானே உன்னை ரட்சிக்கிறவர். மாஷாலா சியாத்தனலபாக்கா. Thank you Holy Spirit. Thank you அப்பா. Thank you அப்பா. இந்த அனல், இந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எழும்பட்டும். இந்த சபை தன்னுடைய வேலையை ஆண்டவரே, இந்த சபை அவயங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வேலையை பார்க்கட்டும், அபிஷேகத்தை பார்க்கட்டும். அதை பார்த்து எழும்பட்டும். அதி தீவிரத்தோடு வேகத்தோடு இந்த சபை வளரட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஊழியத்தை
இயேசுவின் நாமத்தினாலே.